பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம். வள்ளல் பெருமானார் நிகழ்த்திய மகோ உபதேசம் என்று வரலாற்றில் இடம் பிடித்த பேருபதேசத்தினுடைய அதனுடைய பதிப்பு வரலாறு, அதனுடைய சிறப்புத்தன்மை குறித்து சில பகுதிகளாக நாம் இப்போது பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இதற்கு முன்பு 2 பகுதிகளை, பேருபதேசம் குறித்த 2 பகுதிகளை வெளியிட்டுள்ளோம். இந்த பதிவு 3வது பதிவு, அதாவது பாகம் 3. இன்னைக்கு இந்த பகுதியில் நான் சொல்ல வருகின்ற முக்கியமான செய்தி, வள்ளல் பெருமானார் 1873 நிகழ்த்திய இந்த மகோ உபதேசத்தை முதலாக முழுமையாக பதிப்பித்து வெளி உலகத்திற்கு இதை வெளிப்படுத்தியவர் பாலகிருஷ்ண பிள்ளை. அது பதிப்பித்த ஆண்டு 1932 என்று முந்தைய 2 பதிவுகளிலும் பதிவிட்டுள்ளேன். இப்போதும் இதை சொல்கின்றேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த மகோ உபதேசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேருபதேசம் குறித்த ஒரு சிறு சர்ச்சை தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளன. அது என்னவென்றால், இந்த மகோ உபதேசம் வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதியது அல்ல. 2வது, இதற்கு பாலகிருஷ்ண பிள்ளை வெளியிடுவதற்கு முன்பாக பல சன்மார்க்க அன்பர்கள், வள்ளலாரோடு உடன் இருந்தவர்கள், பல பதிப்புகள் திருவருட்பா குறித்து பதிப்பித்தவர்கள் யாரும் இதை பதிப்பிக்க முன்வராத போது பாலகிருஷ்ண பிள்ளை மட்டும் பதிப்பித்தது எப்படி என்கின்ற இந்த 2 வகையான செய்திகளை இப்போதும் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே வருகிறார்கள். இது சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு, அதாவது வள்ளல் பெருமானோடு உடன் இருந்த சன்மார்க்க மாணவர்களுக்கு, அவருடைய சீடர்களுக்கு தெரியாமல் போகவில்லை. இது நிச்சயமாக அவரோடு உடன் இருந்தவர்கள் இதை கவனித்திருக்கிறார்கள் என்பதற்கான 2 முக்கிய சான்றுகளை இப்போது இது குறித்து முணுமுணுக்கின்ற சில சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய கடமை என்பதாலும், இதனுடைய முற்பகுதி, அதாவது இதனுடைய சில பகுதிகள், ஒரு சில பகுதிகள், இந்த பேருபதேசத்தினுடைய சில பகுதிகளை சன்மார்க்க அன்பர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இதை பதிப்பிட்டுள்ளார்கள் என்கின்ற செய்தியும் இப்போது நான் இந்த பகுதியில் சொல்லப் போகின்றேன். உதாரணமாக, இதை ஏன் சன்மார்க்க அன்பர்கள் இப்போ இதை முணுமுணுக்கிறார்கள் என்றால், வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதிய பல்வேறு கடிதங்களை பாலகிருஷ்ண பிள்ளை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அது குறித்து எந்த விதமான முணுமுணுப்பும் இல்லாததற்கு காரணம், அது வள்ளல் பெருமானாருடைய கைப்பட எழுதிய அசல் ஆவணம் 1. 2வது, அது முழுக்க சுத்த சன்மார்க்க கருத்துக்களை பெரும்பகுதி வெளிப்படுத்தாத சைவ மனநிலையில் இருந்து எழுதப்பட்ட கடிதங்கள். குறிப்பாக இருக்கும் ரத்தன முதலியாருக்கு நெருங்கிய நண்பர், வள்ளலாருடைய நெருங்கிய நண்பர் இருக்கும் ரத்தன முதலியாருக்கு எழுதப்பட்ட சில நட்பின் அடிப்படையிலான கடிதங்கள், மருத்துவ குறிப்புகள், சில அன்பர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், திருவருட்பா பதிப்புகள், இது சம்பந்தமான செய்திகள் குறித்து மட்டுமே அதில் இருக்கும். சுத்த சன்மார்க்கம், சமயம் கடந்த செய்திகள் அதில் அதிகம் இடம்பெறாத காரணத்தினாலும், வள்ளலார் கைப்பட எழுதியதனாலும் அதற்கு ஒரு பெரிய சலசலப்பு, அதாவது ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் எதுவும் முன்வைக்காத போது இதற்கு முன்வைப்பதற்கான இந்த முக்கியமான 2 காரணங்கள். அதில் 1வது காரணம், 1932க்கு முன்பே மகோ உபதேசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேருபதேசத்தினுடைய சில பகுதிகள் 2 முக்கிய வரலாற்று நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இது அதான் செய்தி. அப்படி சொன்னால் இப்போ சன்மார்க்க அன்பர்கள் இதுக்கு எதிராக கருத்து சொல்வர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இப்போ இங்கே சொல்ல வர்றேன். அது 1896ஆம் ஆண்டு ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு எதிராக களம் கண்ட சன்மார்க்க மெய்யன்பர்கள், அதாவது ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருடைய அடாவடித்தனம், அவருடைய வள்ளலாருக்கு தானமாக வழங்கிய நில அபகரிப்பு, அவருடைய சன்மார்க்கத்திற்கு முரணாக அவர் செய்த சில பிழையான நடவடிக்கைகள், இதையெல்லாம் விமர்சித்து 1896ஆம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தவர்கள், வள்ளலாரோடு உடன் இருந்தவர்கள் ஒரு எதிர்ப்பு பதிவை செய்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பு பதிவு பரவலாக அந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைத்திருக்கலாம். நமக்கு அதனுடைய ஒரிஜினலான அசல் ஆவணம் நமக்கு கிடைக்கல. ஆனால் 1967ஆம் ஆண்டு இந்த தர்மசாலையினுடைய 100ஆண்டு விழாவில் 1967ஆம் ஆண்டு நம்முடைய ஊரன் அடிகளார் அவர்கள் வடலூர் வரலாறு என்கின்ற ஒரு சிறு நூலை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலில் இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் சபாபதி சிவாச்சாரியருக்கு எதிராக உயர்த்திய போர்க்குடி குறித்த அந்த ஆவண பதிவை அவர்கள் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில், அந்த வடலூர் வரலாறு என்கின்ற அந்த நூலில் பக்கம் 145
பேருபதேசத்தினுடைய சில பகுதிகள் இடம்பெற்றிருக்குது. இது 1967 வெளிவந்த நூலாக இருந்தாலும், இந்த நூலுக்கான ஆதார செய்தி எங்கே எடுத்திருக்கிறார் ஓரனடிகள்? 1896ஆம் ஆண்டு, சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த ஒரு பதிப்பிலிருந்து எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் மகோபதேசத்தினுடைய 2 பகுதி, அதாவது 2 பத்தி அதில் வெளிப்பட்டிருக்குது. அதில் 2 பத்தி எது எதுங்கிறத நான் தொடக்கத்தை மட்டும் படித்து சொல்கிறேன். மேலும் நான் முதலில் சைவ சமயத்தில் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவென்று, அதாவது மேலும் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவென்று அளவு சொல்ல முடியாது. அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது, அந்த தொடக்கமுடைய ஒரு பத்தியும். அடுத்தது, மேலும் இப்போதிருக்கும் வேதாகம புராண இதிகாசம் முதலான கலைகள் யாவலும் லட்சியம் வைக்காதீர்கள் அப்படின்னு தொடக்கமுடைகின்ற இந்த 2 பத்திகளும் இந்த வடலூர் வரலாறு என்கின்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூலுக்கான மூலச் செய்திகள் 1896லேயே சன்மார்க்க சங்கத்தவர்கள் மகோ உபதேசத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியை, அவர்களுக்கு தேவையான பகுதியை வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியிட்டதோடு மட்டுமில்லாமல் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியருக்கு அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் பகிரங்கத்தில் சொன்ன வள்ளலார் இவருக்கு மாத்திரம் தனித்து சொப்பனத்தில் வந்து சபையில் நடேசரை வைக்கவும் கணபதிக்கும் சுப்பிரமணியருக்கும் பெருமாளுக்கும் கோயில் கட்டும்படியாக சொன்னார். இது மாதிரியான அத்துமீறல்லாம் சபாபதி சிவாச்சாரியார் சொல்கிறாரு. அதுக்கு பேருபதேசத்தை அவர்களுக்கு சபாபதி சிவாச்சாரிக்கு புரியும்படியாக பேருபதேசத்தினுடைய 2 முக்கிய பகுதிகளை அச்சிட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக இது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கவனத்தை பெற்ற ஒரு பகுதி. அப்போ வள்ளலார் பேசாமல் அவங்க யாரும் இதை பதிப்பிக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி. 2வது மிக முக்கியமானது, நம்முடைய காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் 1924ஆம் ஆண்டு இந்த நூலை, அதாவது திருவருட்பானுடைய 6 திருமுறைகளையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இவருக்கு முன்பே நம்முடைய வள்ளலாருடைய அண்ணன் மருமகன் பொன்னேரி சுந்தரம் பிள்ளை 1891 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் அவர் இதை முதலாக 6 திருமுறைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பதிப்பு. இந்த பதிப்பில் நம்முடைய ஐயா காரணப்பட்டார் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை, அதாவது இவரும் திருவருட்பாவன நம்முடைய மகோ உபதேசத்தினுடைய ஒரு பகுதியை இந்த சன்மார்க்க திருநெறி குறிப்புகள் அப்படிங்கிற பகுதியில், உரைநடை பகுதியில் சில செய்திகள் அதில் வருது. அந்த பகுதியில் ஒரு குறிப்பான பகுதிக்குள்ளே ஒரு இடைச்செருகள் மாதிரி மகோ உபதேசத்தினுடைய சில பகுதிகளை அவரும் இதில் பதிப்பிட்டிருக்கார். அதாவது 1924ஆம் ஆண்டு பேருபதேசத்தினுடைய ஒரு சில பகுதிகள் சாமு கந்தசாமி பிள்ளையினுடைய பதிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அது 3 வெவ்வேறு பகுதிகளாக அவர் பிரித்து போட்டிருக்கிறாரு. அதாவது ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாக எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற தொடக்கமுடைய அந்த செய்தியும் இதில் இடம்பெற்றிருக்கு. இது மகோ உபதேசத்தினுடைய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் அதாவது மகா மந்திரம், அந்த மகா மந்திரமும் முதலாக இதில் தான் இடம்பெற்றதாகவும் சில அன்பர்கள் சொல்வார்கள். இதில் இடம்பெற்றிருந்தாலும் இது மகா மந்திரம் தான், இது எப்போது நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிற தனித்துவமான வரலாற்றோடு வெளியிடப்பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா 1932 தான். இதில் வெளியிட்டிருந்தாலும் இதுதான் மகா மந்திரம், இது எப்போது நிகழ்த்தப்பட்டது என்கின்ற ஆதாரப்பூர்வமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு வழிவகுக்கின்ற ஒரு நூலாக பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தொகுத்த இந்த உபதேச பகுதி, இது 1932 வந்தது. இதுதான் நமக்கு ஆதார பகுதியாக இது இருக்கும். இதனுடைய துணையோடு தான் நம்ம 1924ஆம் ஆண்டு வெளியிட்ட இந்த புத்தகத்தில் பேர் மகோபதேசம், அதாவது மகாமந்திரம் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிற செய்தியும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதில் இந்த மகாமந்திரம் வெளிப்படுத்தின செய்தியும் இதில் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாமே சன்மார்க்க திருநெறி குறிப்புகள் அப்படிங்கிற குறிப்புகளுக்குள்ள இடைச்செருகளாக இதை புகுத்தியிருக்கிறார். இதை முழுமையாக அவரே வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா இது வள்ளலாருடைய உபதேச பகுதியில் மிக முக்கியமான ஒன்று. நிச்சயமாக இதுதான் நிறைவு உபதேசமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். குறிப்பாக இது சன்மார்க்க கொடியையும் மகாமந்திரத்தையும் அறிமுகம் செய்து வைத்த ஒரு உபதேசமாக இருப்பதால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தனித்துவமான பகுதியாக இதை தனியாகவே இதை வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் வெளியிடாமல் அதில் ஒரு சில பகுதிகளை மட்டும், குறிப்பாக 2 பத்தியை மட்டும் எடுத்து வெளியிட்டிருக்காரு. அதில் சன்மார்க்க கொடி குறித்த ஒரு அறிமுக பகுதி வள்ளல் பெருமானார் நிகழ்த்துவதையும் இதில் இடம்பெற்றிருக்கு. இது எதுக்காக இப்போ நம்ம இதில் சொல்கிறோம்னா, வள்ளல் பெருமானார் நிகழ்த்திய இந்த மகோ உபதேசம் என்று சொல்லப்படுகின்ற பேருபதேசத்தை சன்மார்க்க அன்பர்கள் வள்ளலாரோடு உடன் இருந்தவர்களே கவனித்திருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் வெளியிட்ட பகுதியில் பாலகிருஷ்ண பிள்ளை முழுமையாக வெளியிடுவதற்கு முன்பாகவே சிறு பகுதியாக வேணும் அவர்களும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் திரும்ப இந்த காலகட்டத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறேன்னு சொன்னால், சில கருத்துக்கள் நீங்கள் ஒரு கருத்துக்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்.
இந்த கருத்துக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருவாங்க. அதாவது அவங்க பேச்சே வராது. ஆனா, உன் கருத்த ஒட்டுமொத்தமா மறுக்கிறேன்றதுக்காக தான் இந்த அப்படிங்கிறது, இந்த முக்கல் முனகல். இந்த முக்கல் முனகலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பதிவு. அ இது இன்றைய பதிவை நான் இதோட நிறைவு செய்கின்றேன். நமக்கு வள்ளல் பெருமானார் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை, ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். அது என்ன வேலை திட்டம்? அந்த வேலை திட்டத்தை அவரே முன்னெடுத்து செய்கிறார். இந்த வேலை திட்டத்தை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்றாரு. அந்த வேலை திட்டம் என்ன என்பது குறித்து அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். இதே பேருபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னொரு செய்தியை அடுத்த பதிப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.